ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 2 பெரிடோஃபைட்ஸோட கண்டினியூட்டி கிளாஸ் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு சைலோட்டம்ங்கிற ஸ்பீஷஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ரைசம்ஸை பற்றி பார்த்தோம் அண்டு லீவ் அப்பண்டேஜஸை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சைலோட்டம்ங்கிற ஸ்பீஷஸோட ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சைலோட்டம் ஸ்பீஷஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். The vegetative reproduction is usually seen in sporophyte of Xylotum. Gametophyte also reproduced vegetatively. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டுக்கும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த ஸ்போரோஃபைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடி இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டில் எது டாமினண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட்டின்ங்கிற பாடி தான் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Xylotum nudum and vegetative reproduction occurs through the formation of gemmae and broad bodies. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவே அப்படிங்கிற ஒரு ஆத்தர் 1939 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பியர்ஹாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் 1954 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு The gemmae of sporophyte. The gemmae are small and multicellular and oval structures. இந்த கெம்மேங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறக்கு ரொம்ப ஸ்மாலாகவும் மல்டி செல்லுலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. They produced in large numbers of the surface of rhizomes. The sporophyte or the prothallus in the gametophyte. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ரைசோம்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு சர்ஃபேஸ்க்கு மேலே இந்த கெம்மின்ங்கிற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேமிட்டோஃபைட்னுங்கிற இந்த ப்ரோத்தாலக்ஸ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற இந்த ப்ரோத்தாலஸ் ஸ்ட்ரக்சருக்கு மேலேயும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி கெம்மே ஆஃப் ஸ்போரோஃபைட் கெட் டிட்டாச்டு டு தி ரைசோம் அண்ட் ஜெர்மினேட்டட் இன்டு நியூ ஸ்போரோஃபைட். ஸோ இந்த கெம்மின்ங்கிற ஸ்ட்ரக்சர் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த பிளான்ட் இந்த மாதிரி இருக்கு. இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இந்த ரைசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் அரேஸ்ட் ஆகிருக்கும். இதுதான் இந்த சைலோட்டம் ஸ்பீஷஸோட பிளான்ட் ஸ்ட்ரக்சர். இது லீவ்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஏரியல் ஸ்டெம்மு. இது லீவ்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ரைசோம்ஸ். இந்த ரைசோம்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலே இந்த ஓவல் ஷேப்பில் அரேஞ்ச்டாக இருக்கிறதா நம்ம கெம்மே அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெம்மேங்கிற ஸ்ட்ரக்சர் ஓவல் ஷேப்பில் இருக்குது. இந்த கெம்மே பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ரைசோமில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டாச்ட் ஆகி ஒரு நியூ ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாகவே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட் டிட்டாச்ட் ஆகி இல்லை இன்ஜுரி ஏதாவது ஒரு என்வரான்மெண்டல் கண்டிஷன் மூலயமா ஒரு டிட்டாச்ட் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டாக அரைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியும் ஃப்ராக்மெண்டேஷன் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த சைலோட்டம் ஸ்பீஷஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெம்மேங்கிற ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கெம்மேங்கிற ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைசோம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த சைலோட்டம்ங்கிற ஸ்பீஷஸோட பிளான்ட்டில் இந்த அண்டர் கிரவுண்ட் ரைசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த அண்டர் கிரவுண்ட் ரைசோம் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கெம்மேங்கிற ஓவல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் கெம்மேன் ஃபார்ம் ஆகும். இந்த கெம்மே என்ன பண்ணுன்னா டிட்டாச்ட் ஆகி ஒரு நியூ ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட்டாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் கெம்மே மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தி கெம்மே ஆஃப் கேமிட்டோஃபைட் ஆஃப்டர் டிட்டாச்டு கிவ் ரைஸ் டு நியூ ப்ரோத்தாலஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை ஆகி இந்த மாதிரி ஒரு ப்ரோத்தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.
The asexual reproduction in xylotum takes place in the sporophytic plant body. It occurs to the formation of spores in asexual reproduction units. These spores are produced in complex trilobed sporangia called synangium. இந்த ஏசெக்ஷுவல்ங்கிற ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த சைலோட்டம்ங்கிற ஸ்பீஷிஸில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்கிற இந்த பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளான்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் இருக்குது. இந்த ஆக்சில் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்துட்டு இந்த ஸ்பொராஞ்சியாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பொராஞ்சியாவில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ஸ் வந்து நியூமரஸ் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்க்குறக்கு 3 லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் எல்லோ கலரில் வந்து சின்ன சின்ன பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற ஆர்கன் வந்து இருக்குது. இதை தான் வந்து நம்ம ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்பொராஞ்சியா வந்து என்ன பண்ணுன்னா 3 லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. இந்த 3 லோப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னவாகும்னா ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது அப்படின்னா, சினாஞ்சியம்ங்கிற ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற ஆர்கன் வந்து நமக்கு இந்த சினாஞ்சியம்ங்கிற ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சினாஞ்சியம் வந்து எப்படி இருக்குன்னா, தி சினாஞ்சியா ஆர் தி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் சைலோட்டம். இந்த சைலோட்டத்தில் தான் இந்த சினாஞ்சியம்ங்கிற ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தே ஆர் பேர்ன் தி ஆக்சில் ஆஃப் தி மைன்யூட் பைஃபிட் லீவ்ஸ். இந்த பைஃபிட் லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி மைன்யூட்டான ஒரு பைஃபிட்ங்கிற லீவ்ஸில் அப்பர் போர்ஷனில் ஆக்சில் பிரான்ச்சில் இந்த மாதிரி ஆக்சில் பிரான்ச்சஸில் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆக்சில் பிரான்ச்சஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினாஞ்சியாங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகுது. தி சினாஞ்சியா ஆன் தி அப்பர் போர்ஷன் ஆஃப் தி ஏரியல் பிரான்ச்சஸ். இது மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஏரியல் பிரான்ச்சஸில் தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த சினாஞ்சியம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் சினாஞ்சியம். In Xylotum nudum, the development of the each sporangium of the synangium is of the eusporangiate type. இது எந்த டைப்பில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்பொராஞ்சியேட்ங்கிற டைப்பில் தான் டெவலப்மெண்ட் ஆகுது. இன் அரைசிங் ஃப்ரம் செவரல் எபிடர்மிஸ் செல்ஸை வந்து அரைஸ் பண்ணுது. பட் நாட் ஃப்ரம் சிங்கிள் செல்ஸ். ஆனால் வந்து ஒரு சிங்கிள் செல்ஸ் வந்துட்டு அரைஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஸ்பொராஞ்சியம் டெவலப்ஸ் ஃப்ரம் தி குரூப் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் இனிஷியல் செல்ஸ். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க போவர் 1935 வந்து போவர்ங்கிற ஆத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர்ஃபிஷியல் இனிஷியல் செல்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ண ஒரு குரூப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஈச் இனிஷியல் செல்ஸ் டிவைடட் பெரிக்ளினிக்கலி டு தி ஃபார்ம் ஆன் outer primary jacket initial and in inner primary sporogenous cells. ஸோ இந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகி இனிஷியலில் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்க அபிக்கல் செல்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னா ப்ரைமரி ஒரு ஜாக்கெட் இனிஷியல் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த இன்னர் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்போரோஜீனியஸ் இனிஷியல் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதில் ப்ரைமரி ஸ்போரோஜீனியஸ் செல்ஸாகவும் ப்ரைமரி செல் வால்ஸாகவும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்போரோஜீனியஸ் இனிஷியல் செல்ஸ் வந்து டிவைடட் ஆகி ஸ்போரோஜீனஸ் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது, இன்னர் வந்து வால் லேயர் ஃபார்ம் ஆகுது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போர் மதர் செல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் வந்து நடந்து ஒரு ஸ்போரோஜீனஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த ஆந்த்ராசாய்ட்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம், அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. மதர் செல்ஸ்லேருந்து தான் இந்த ஸ்போரோஜீனஸ் வந்துட்டு ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் வந்து நடந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு, தி வால் ஆஃப் தி சினாஞ்சியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 to 5 layers of the cells. The outer wall is thick and consists of relatively long cells. இந்த சினாஞ்சியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 லேயர்டு செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, வால் செல்ஸாக. இந்த அவுட்டர் வால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கடாகவும் கன்சிஸ்டாகவும் வந்து லாங்காக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தி இன்னர் வால் செப்பரேட்டட் தி
3 locules or chambers. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 locule ஸ்ட்ரக்சராகவும் 3 சேம்பர்ஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஈச் ஆஃப் தி 3 locules is filled numerous pores. இந்த ஒவ்வொரு லோக்யூல்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி நிறைய நியூமரஸ் வந்து ஸ்போர்ஸ் வந்து இதில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மதர் ஸ்போரோஜீனஸ் செல்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன்ஸ் வந்து நடந்து மியோசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஸ்பொராஞ்சியம்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த சினாஞ்சியமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலில் என்ன இருக்குன்னா 4 to 5 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோடக்கு மேலே இருக்க அவுட்டர் வால் வந்து பார்க்குறக்கு ரொம்ப திக்காகவும் கன்சிஸ்டன்ட்லி ரிலேட்டிவ்லி லாங் செல்ஸாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னர் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லோப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 சேம்பர்ஸாக இருக்குன்னு. இந்த ஒவ்வொரு சேம்பர்ஸும் இந்த ஒவ்வொரு லோக்யூல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூமரஸ் ஸ்போர்ஸ் நிறைய மைன்யூட்டான ஸ்போர்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிசிஹென்ஸ் ஆஃப் தி சினாஞ்சியம் spores. Xylotum is homospores. It's produce spores of one kind of in nature. Homospores அப்படின்னாலே ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூசிங் பண்ணுறது தான் வந்துட்டு ஹோமோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி ஸ்போர்ஸ் ஆர் ஈக்குவல் சைஸ் அண்ட் ஷேப்பு. இது வந்து பார்க்குறக்கு ஒரு ஈக்குவல் சைஸ் இதோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து ஈக்குவலாகவே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே தான் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரொடியூசிங் பண்ணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அப்படின்னா அந்த மாதிரி கண்டினியூவாக வந்து பார்க்குறக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் ஈக்குவல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் தான் வந்துட்டு ப்ரொடியூசிங் வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம ஹோமோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஈச் ஸ்போர் இஸ் பைலேட்டர்லி சிமெட்ரிக்கல் அண்ட் கலர்லெஸ் கிட்னி ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்போர்லாம் வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா பைலேட்டர் சிமெட்ரிக்கலாகவும் பார்க்குறக்கு ரொம்ப கலர்லெஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் இந்த மாதிரி கிட்னி ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் ரிமைன் சரவுண்டட் பை 2 வால் லேயர். இதில் 2 டைப் ஆஃப் வால் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் வந்து எக்ஸைன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்டைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு கிட்னி ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது இந்த மாதிரி ஒரு செல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி அவுட்டர் லேயரை வந்துட்டு நம்ம எக்ஸின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை இருக்க லேயரை வந்து நம்ம இன்டைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் வந்து சினாஞ்சியமோட ஸ்ட்ரக்சர், ஸ்போர் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு தி சைலோட்டம் தி கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் பிகின்ஸ் வித் தி ஜெர்மினேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ் ஆஃப்டர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸில் பிகினிங்கில் ஜெர்மினேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ் இந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு இதாகிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து இதாகும்னு சொல்கிறாங்க. தி ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் கேமெட்டோஃபைட். இந்த ஹாப்ளாய்டு செல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமெட்டோஃபைட்டிக்கில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தி ஜெர்மினேஷன் ஆஃப் தி ஸ்போர்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கேமெட்டோஃபைட். இந்த கேமெட்டோஃபைட்டில் தான் ஸ்போர்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஸ்போர்ஸ் ஆஃப் தி சைலோட்டம் ஜெர்மினேஷன் வெரி ஸ்லோலி. Each spores germinates after 4 months of falling on suitable substratum. ஸோ இந்த கேமெட்டோஃபைட்ங்கிறது இந்த மாதிரி ப்ரோதாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ்ங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது. இது வெறும் ஸ்லோலியாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெர்மினேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த ஒவ்வொரு ஸ்போர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஸ்போர்ஸ் வந்து டிட்டாச்ட் ஆகிரும், ஃபாலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டத்து கூட அது போய் அட்டாச்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்போர் வால் இப்போது மேலே இருக்க செல்ஸை வந்து அப்பர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செல்ஸை வந்து பேசல் செல்னு சொல்கிறோம். இந்த அப்பிக்கல் செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைட் ஆகி தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. கீழே இருக்க செல்ஸை வந்து பேசல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேமெட்டோஃபைட். The mature gametophyte or prothallus of the xylotum is a subservient, cylindrical and dichotomously or irregularly branched elongated structures. இந்த கேமெட்டோஃபைட்டிக்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்க்குறக்கு ஆர்டின் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாகவும் டயக்காட்டமஸ்லி பிரான்ச்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டயக்காட்டமஸ்லி அப்படின்னாலே இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் இருப்பாத கிளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி ஆர்டின் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரோதாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க எலாங்கேட்டடா. இட்ஸ் சைஸ் யூஸ்வலி வேரிஸ் ஃப்ரம் தி 0.5 to 2 mm. ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 to 2 mm வரைக்கும் இருக்கும்.
The gametophyte is often dark brown in color due to the presence of endophytic fungus in the cells. இந்த கேமிட்டோஃபைட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து டார்க் ப்ரௌன் இன் கலர் நேச்சர்ஸில் இருக்கும். எதனால் அப்படின்னா எண்டோஃபைட்டிக்ங்கிற ஃபங்கஸ் வந்து இந்த செல்ஸ் கூட வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கனால இது டார்க் ப்ரௌன் இன் கலர் நேச்சர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கேமிட்டோஃபைட் இஸ் டென்ஸ்லி கவர்டு பை ப்ரௌனிஷ் ஹேர் லைக் ரைசாய்ட்ஸ். இதில் வந்து இந்த கேமிட்டோஃபைட்டிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் லைக் ரைசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ப்ரௌனிஷ் கலரில். And gametophyte grows underground the saprophyte. இந்த gametophyte grow அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா saprophyte ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது gametophyteோட ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் இதோட ரைசாய்ட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து ஆந்த்ரிடியம் சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ் தான் நம்ம மைக்ரோரைசல் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஆந்த்ரிடியம்ங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன், ஆர்கிகோனியம்ங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ இந்த கேமிட்டோஃபைட்டோட மெச்சூர் கேமிட்டோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு antheridium developed and structure. The antheridium is the male sex organ is xylotum. இந்த male sex organ நம்ம antheridium சொல்கிறோம். It is develops from the single superficial cells of the prothallus called antheridial initial. நம்ம சூப்பர்ஃபிஷியலாக இருக்க சூப்பர்ஃபிஷியல் செல்ஸ்ங்கிற ப்ரோத்தாலஸ் மேல் செக்ஸ் ஆர்கனம் வந்து antheridial initial அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The antheridial initial divided into periclinically to the form and outer jacket initial. Inner வந்து primary antroconial செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆந்த்ரிகோடியல்ங்கிற இனிஷியல் செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது ஃபர்தராக. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் வந்து இனிஷியலாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் போர்ஷன் வந்து என்ன ஃபார்ம் ஆகுனா ப்ரைமரி ஆண்ட்ரோகோனியல் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு தி ஜாக்கெட் இனிஷியல் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் anticlinal division and from the single layered wall of the antherium. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் வந்துட்டு அப்பிக்கல் செல்ஸ் அண்ட் பேசல் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு டிவைட் ஆகும். இந்த அப்பிக்கல் செல்ஸ் வந்துட்டு ஃபர்தராக டிவைட் ஆகி இதுக்கு மேலே இருக்க ரீஜன் வந்து அவுட்டர் லேயரும் இன்னர் இருக்க ரீஜனை வந்துட்டு நம்ம ப்ரைமரி ஆண்ட்ரோகோனியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்போரோஜீனியல் இனிஷியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கெட் இனிஷியல் ஃபார்ம் ஆகுது. அதில் ப்ரைமரி ஆண்ட்ரோகோனியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைமரி செல் வேர்ல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபர்தராக செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும்போது அதுக்கப்புறம் செல் டிவிஷன்லாம் வந்து நடந்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேயரை வந்துட்டு நம்ம ஜாக்கெட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே இருக்க செல்ஸை வந்துட்டு ஆண்ட்ரோகோனியல் ப்ரைமரி ஆண்ட்ரோகோனியல் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக செல் டிவிஷன் நடந்து ஒரு ரிங் ஷேப்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு மேலே இருக்க செல்ஸ் வந்து ஜாக்கெட் செல்ஸ், இதுக்குள்ளே இருக்க செல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெர்ம் மதர் செல்ஸ். இந்த மதர் செல்ஸ் வந்து ஃபர்தராக நமக்கு வந்துட்டு மியோசிஸ் செல் டிவிஷன் வந்து நடந்து இதுலேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்போரஞ்சியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து தான் வந்து நமக்கு ஆந்த்ரோசாய்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போரஞ்சியா ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற இந்த மதர் செல்ஸ்லேருந்து தான் ஸ்பெர்ம் மதர் செல்ஸ்லேருந்து தான் இந்த ஸ்பெர்ம்ஸ்ங்கிறது வந்துட்டு ஃபர்தராக செல் டிவிஷன் ஆகி நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் எ மெச்சூர் ஆந்த்ரிடியம் வித் ஆந்த்ரோசாய்ட்ஸ். At maturity, a special cell of antheridial wall called the opercular. நம்ம மெச்சூர்டான ஆந்த்ரிடியல் வாலை வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா ஓப்பர்குலார் அப்படின்னு சொல்கிறோம். எ செல் டிஸ்இன்டிகிரேட் அண்ட் ஃப்ராம் தி நேரோ போர். இந்த போர் வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டியான ஆந்த்ரோசாய்ட்ஸ் எல்லாமே அவுட்கம் ஆகி வெளியே எக்ஸைட் ஆகுது. தி நம்பர் ஆஃப் ஆந்த்ரோசாய்ட்ஸ் இன் தி ஆந்த்ரிடியம் வேரியஸ் ஃப்ரம் 30 to 64, 120 to 128 to 512. இது வந்து இந்த ஆந்த்ரோசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேரியஸ் வந்து 30 to 64 இல்லைனா வந்து 128லேருந்து 512 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து எக்ஸிட் ஆகி ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் இருக்குது. இந்த போர் வழியாக தான் என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகி இந்த ஆந்த்ரோசைட்ஸ் வரும். இந்த ஆந்த்ரோசைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பைஃப்ளஜெல்லேட்டடாக இருக்கும்.
பைஃப்ளஜிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆந்த்ரசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தோம். இப்போ வந்து ஆர்கிகோனியம்ங்கிற ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் பற்றி பார்ப்போம். ஆர்கிகோனியம் இஸ் தி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆஃப் தி பைலோட்டம். இந்த ஆர்கிகோனியத்தை வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ டெவலப்டு ஃப்ரம் தி சிங்கிள் சூப்பர்ஃபிஷியல் செல் ஆஃப் தி ப்ரோதாலஸ் அண்ட் நோன் ஆஸ் அ ஆர்கிகோனியல் இனிஷியல். இந்த ப்ரோதாலஸ் இப்போ நார்மலாகவே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்போரோஃபைட் இப்போ ஒரு பிளான்ட் பாடி இருக்குது. இந்த பிளான்ட் பாடி இருக்குது. இந்த பெரிடோஃபைட்ஸோட பிளான்ட் பாடியில் பின்னாடி பேக் சைடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போரோஃபைட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு அரேஞ்ச்டாக இருந்திருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஆனுலார் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஓப்பர்குலம்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெளியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ஸ்னுங்கிறது வெளியே வந்து எக்ஸிட் ஆகி வருது. இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த கேமிட்டோஃபைட்னுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த கேமிட்டோஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரைசாய்ட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருந்திருக்கும். இதில் வேணால் ஒரு ட்ரூ ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் வந்து இதில் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ரைசாய்ட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரைசாய்ட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இது பேக் சைடு வந்து திருப்பிங்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக் சர்ஃபேஸில் தான் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ரெண்டுமே டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ரைசாய்ட்ஸ் வந்து நியூமராக டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்க பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மேல் செக்ஸ் ஆர்கன்ங்கிறது வந்து இருக்கும். இதுக்கு மேலே இந்த ஜாயிண்டில் இந்த மாதிரி ஒரு டைகாட்டமஸாக பிரான்ச்சாக இருக்க இந்த ப்ரோதாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் மேல் சர்ஃபேஸில் இந்த மாதிரி மேலே அப்பர் பாட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுங்கிறது டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நடக்கிற இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபர்தராக வந்து நடக்கும். தி ஆர்கிகோனியல் இனிஷியல் டிவைட்ஸ் பெரிக்ளினியல் டு தி அவுட்டர் பிரைமரி கவர் செல் இஸ் இன்னர் சென்ட்ரல் வால். இந்த ஆர்கிகோனியல் இனிஷியல் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி நமக்கு இன்னர் செல்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் தி ஆர்கிகோனியல் இனிஷியல் டிவைட்ஸ் பெரிக்ளினிக்கலி to form an outer primary cover cell and inner central cells. இப்போது இந்த செல்ஸ் வந்து நார்மலாக ஆர்கிகோனியல் இனிஷியல் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி மேலே வந்து நமக்கு அவுட்டர் கவர் லேயர் ஃபார்ம் ஆகுது. உள்ளே இருக்க இன்னர் செல்ஸை வந்துட்டு நம்ம இன்னர் சென்ட்ரல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி பிரைமரி கவர் செல்ஸ் டிவைட்ஸ் பை தி டூ இன்டர்செக்டிங் ஆன்டி கிளினிக்கல் வால். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி நமக்கு 2 போர்ஷனாக வந்து கிடைக்குது. அதை வந்து நம்ம ஆன்டி கிளினிக்கல் வால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் ஃபார்மிங் 4 செல்ஸ். ஸோ நமக்கு செல் டிவிஷன் நடந்து 4 செல்ஸாக வந்து கிடைக்குது, ஃபார்மிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் 4 செல்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் அ நெக் இனிஷியல். இது வந்து என்னவா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக் செல்ஸாக வந்து இனிஷியலாக வந்து ஃபார்ம் ஆகுது. இல்லை பாருங்கள், இப்போ ஆர்கிகோனியல் இனிஷியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்தராக செல் டிவிஷன் நடந்து நமக்கு மேலே வந்து ஒரு கவர் செல்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இருக்க செல்ஸ் வந்து இன்டர்னல் ஆர்கிகோனியல் இனிஷியல் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செல் டிவிஷன் நடந்து நமக்கு 4 செல்ஸாக வந்து டிவைட் ஆகுது. இதுக்கு மேலே இருக்க செல்ஸை வந்துட்டு நமக்கு பிரைமரி நெக் கேனல் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு உள்ளே இருக்க இன்னர் செல்ஸை வந்துட்டு பிரைமரி வென்ட்ரல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதற்கு மேலே இருக்க செல்ஸ் வந்துட்டு கவர் செல்ஸ், இங்கே இருக்கிறது நெக் கேனல் செல்ஸ், இங்கே எக்குக்கு மேலே வந்து லொக்கேட் ஆகிருக்க செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்ட்ரல் கேனல் செல்ஸ். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு செக்ஸ் ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து எக் செல்ஸ், இங்கே வந்து இந்த மாதிரி கவர்டாக இருக்க செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் கேனல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இருக்கிறது வென்டர் கேனல் செல்ஸு, இது வந்து நெக் கேனல் செல்ஸ். இங்கே வந்து கவர்டாக இருக்க செல்ஸை வந்து நம்ம கவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The person to form a small ventral canal cells in large egg. இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம், ஒரு லார்ஜ் எக் செல்ஸ் வந்து ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் வென்ட்ரல் செல்ஸும் அதுக்கு மேலே நெக் கேனல் செல்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஆர்கிகோனியம் ஆஃப் சைலோட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ அப்பர்
long protruding neck and base swollen venter. ஸோ அந்த வென்டர் போர்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்வேலனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேலன் அப்படின்னா நல்லா உப்பி ஒரு இதுவாக பஞ்ச் மாதிரி இருக்கிறதா வந்து ஸ்வேலன் அப்படின்னு சொல்லுவாங்க. The venter portion remains embedded in the surface of the prothallus in direct contact with the surrounding vegetative cells. Next, a mature archegonium. A long neck is composed of 4 vertical rows of cells and each row consists of 4 to 6 cells. இந்த மெச்சூர் ஆர்கிகோனியம் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் செல்ஸ் வந்து 4 to 6 செல்ஸ் வரைக்கும் அரேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் என்சர்குலர் பாசிபிளி 2 நெக் கேனால் செல்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நெக் கேனால் செல்ஸ் இருக்குது. இங்கே ஒரு செல்ஸ் அண்ட் இங்கே ஒரு செல்ஸ். தி வென்டர் கண்டெய்ன்ஸ் அ வென்ட்ரல் கேனால் செல்ஸ் அண்ட் a single egg cells. இப்போது இந்த மெச்சூர் ஆர்கிகோனியம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நார்மலாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அரேஞ்சாக இருக்க செல்ஸை வந்துட்டு நம்ம வென்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிக் செல்ஸ் வந்து இருக்கும், சிங்கிள் செல்ஸ். இதை வந்து நம்ம எக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெரைல் செல்ஸ் வந்து அரேஞ்சாக இருக்கும் எலாங்குலேட்டடாக. இது வந்து நெக் செல்ஸ், இந்த சைடு இருக்க செல்ஸை வந்து நெக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். மேலே கவராக இருக்க செல்ஸை வந்து நம்ம கவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த சென்ட்ரு போர்ஷனில் இந்த எக்குக்கு மேலே அரேஞ்சாக இருக்க ஒரு எலாங்குலேட்டட் செல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெக் ரீஜியன் கிட்ட இருக்க செல்ஸை வந்து நம்ம நெக் கேனால் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வென்டர் இந்த எக்குக்கு மேலே வென்டர் போர்ஷனில் அரேஞ்சாக இருக்க செல்ஸை நம்ம வந்து வென்டர் கெனால் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து மெச்சூர்ட் ஆர்கிகோனியம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தாச்சு, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தாச்சு. இப்போ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். As a archegonium matures, the cell wall of the lower tiers neck cells combine cutaneized and the upper portion of the neck breaks away. இப்போது இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்டு ரீஜியனில் அரேஞ்சாக இருக்க இங்கே நெக் கெனால் செல்ஸும் இந்த வென்டர் கெனால் செல்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரப்சர் ஆகி அப்படியே ரிமூவ் ஆகிடும் மெச்சூர் ஆனதுக்கப்புறம். In the presence of water, the neck canal cells and a single ventral canal cell disintegrated to form the mucilaginous mass. ஸோ இங்கே அரேஞ்சாக இருக்க நெக் கேனால் செல்ஸும் வென்ட்ரல் கேனால் செல்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாமே வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். டிஸ்இன்டிகிரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த எக் செல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிலேஜஸ் மாஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து செக்ரிஷன் நடக்கும். இந்த செக்ரிஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம மதர் ஸ்போரோஜீனஸ் செல்ஸில் இருந்து ஸ்பொராஞ்சியானுங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்பொராஞ்சியா வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் ஆந்த்ரோசாய்ட்ஸ் பைஃப்ளஜலேட்டடாக இருக்க ஆந்த்ரோசாய்ட்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் வந்துட்டு இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து மெச்சூர்ட் ஆகி இந்த டிஸ்இன்டிகிரேட்டடெல்லாம் வந்து நெக் கெனால் செல்ஸ் வென்ட்ரல் கெனால் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த மேல் செக்ஸ் ஆர்கனுக்கும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கும் ஒரு இன்டராக்ஷன் வந்து நடக்கும். அந்த இன்டராக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மியூசிலேஜஸ் மாஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து செக்ரேஷன் ஆனதும் இந்த பைஃப்ளஜலேட்டட் வந்து வாட்டர் ப்ரெசன்ஸ் மூலயமா ஸ்விம் பண்ணி இந்த எக்கை வந்துட்டு ரீச் ஆகுது. ஸோ இந்த பைஃப்ளஜலேட்டரும் எக்கும் வந்து ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சைகோட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி மியூசிலேஜஸ் அப்சார்ப் மாய்ஸ்சர் swells up and force open the uppermost tier of the neck cells. ஸோ அந்த நெக் செல்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா forming a free passage down to the egg. The liberated anthrozoids swim freely in the thin film of moisture and reach the archegonium. இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து வாட்டர் ப்ரெசன்ஸ் மூலயமா நல்லா ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ணி எங்கே ரீச் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்கிகோனியத்தை வந்து இந்த எக்ஸெல்ஸை வந்து ரீச் ஆகுது. ஸோ இதுதான் பைஃப்ளஜலேட் ஆந்த்ரோசாய்ட்ஸ். இது வந்து வாட்டர் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேமிட்டோஃபைட் வந்து இருக்குது. கீழே வந்து ரைசாய்ட்ஸ் வந்து ஃபுல்லாமே இருக்கும். இந்த ரைட் சைட்ஸுக்கு நடுவில் தான் வந்து என்ன இருக்குன்னா நிறைய மேல் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த
ப்ரோதாலஸ்க்கு பேக் சைடு, இந்த கேமிட்டோஃபைட்டுக்கு பேக் சைடு தான் வந்து இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து விசிபிளாக இருக்கும். இந்த ரைசாய்ட்ஸுக்கு சென்டரில் தான் வந்து மேல் செக்ஸ் ஆர்கனுங்கிறது இருக்கும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுங்கிறது இந்த சென்டர் ரீஜியனில் இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரெசன்ஸ் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கிருந்து பைஃப்ளஜலேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்லேருந்து எக் வந்து இங்கே இருக்கும். என்ன ஆகும்னா, வாட்டர் ப்ரெசன்ஸ் மூலயமா இதை போயிட்டு ரீச் ஆகி நமக்கு சைகோட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. தே என்டைர் தி ஆர்கிகோனியல் நிக் டியூ டு கெமட்டோடோனிக் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீச் அப் தி எக். ஸோ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இங்கே நடக்குது. இன்ட்ராக்ஷன் மூலமாக நமக்கு ஒரு ஃப்ளூயிட் செக்ரேஷன் ஆகி அந்த ஆர்கிகோனியத்தை வந்துட்டு ரீச் ஆகுது. Next, one of the anthrozoids fuse with the egg and forms the diploid zygote. இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து எக்கை வந்து ரீச் ஆகி நமக்கு டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சராக இருக்க ஜைகோட்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2N தான் இருக்கும். அதனால தான் நம்ம டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் நமக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகிடுது. சைகோட் டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்க நமக்கு சைகோட் வந்து ஃபார்ம் ஆனதும் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து நியூ ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். தி சைகோட் இஸ் தி ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் தி ஸ்போரோஃபைட். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஜைகோட் இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் ஃபில்ஸ் அப்பான் தி கேவிட்டி ஆஃப் வென்டர். தி ஹஸ்டோரியோ அப்சார்ப்ஷன் நியூட்ரிஷன் ஃப்ரம் தி கேமிட்டோஃபைட் until தி ஸ்போரோஃபைட் becomes physiologically independent. இந்த ஸ்போரோஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஃப்ரீ லிவிங்காக. ஏன்னா எதையுமே டிபெண்டிங் பண்ணாமல் ஓனாக வந்து ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஓனாக வந்து இருக்கனால, லிவ் பண்ணுறனால இதை வந்து நம்ம ஸ்போரோஃபைட்டை ஃபிசியலாஜிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோதாலஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்போரோஃபைட்டிக் வந்து ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்போரோஃபைட் வந்து க்ரோத் ஆகும். இந்த கேமிட்டோஃபைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இது கீழே வந்துட்டு இதோட ப்ரோலாங்டு ரைசாய்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்போரோஃபைட் வந்து நல்லா வெல் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமிட்டோஃபைட்ங்கிறது வந்து டிட்டாச்ட் ஆகி ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்போரோஃபைட்லேருந்து ஸ்போர்ஸ்லேருந்து அந்த சோரேனுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. திரும்பியும் நெக்ஸ்ட் வந்து அது மூலயமா அந்த ஆனுலர் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கு மூலயமா ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி திரும்பி இந்த கேமிட்டோஃபைட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த கேமிட்டோஃபைட்ஸில் இந்த ரைசாய்ட்ஸ் கிட்ட மேல் ஸ்ட்ரக்சர் ஃபீமேல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதுலேருந்து சைகோட்டை ஃபார்ம் ஆகி நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து சைகோட் ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி திரும்பியும் நமக்கு ஒரு நியூ ஸ்போரோஃபைட்டிக் ஃபார்ம் ஆகுது. திரும்பியும் வந்து நமக்கு கேமிட்டோஃபைட்டிக் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து ஒரு சைலோட்டத்தோட லைஃப் சைக்கிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. As soon as a young sporophyte get infected in the mycorrhizal fungus. இந்த எங்கே ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோரைசல்ங்கிற ஒரு ஃபங்கஸ் மூலயமா இன்ஃபெக்டட் வந்து ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிட்டாச்டு ஃப்ரம் தி கேமிட்டோஃபைட் அண்ட் பிகம்ஸ் இண்டிபெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோதாலஸ்ங்கிறது வந்து டிட்டாச்ட் ஆகி இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். First, soil formation and ecological role. Xylotums grow as a lithophyte on rocks and epiphyte on tree trunks and tropical region. இந்த சைலோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தோஃபைட்டாகவும் இருக்குது. ராக்ஸ் மேலே வளர்கிறத வந்து நம்ம லித்தோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். எபிபைட்ஸ் அப்படின்னுங்கிறது வந்து இந்த ட்ரீஸ் மேலே நம்ம வளர்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஒரு பிளான்ட்டுக்கு மேலேயே வந்து அதை டிபெண்டிங் பண்ணி இன்னொரு பிளான்ட்டாக வந்து வளர்கிறத நம்ம எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு ட்ராபிக்கல் அது வந்து சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்ப்ஸ் இன் வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரிமிட்டிவ் சாயில் பை ட்ராப்பிங் டஸ்ட் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஸ்ட் ஃபார்மேஷனாக நடக்காமல் ஒரு ஆர்கானிக் மேட்டருக்காக வந்து இது பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு act as a pioneer colonial succession of the barrier habitats. இது வந்து ஒரு பிளான்ட் சக்செக்ஷனாக இருக்குது, பைனியர் காலனைசராக. இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக வந்து லைக்கன்ஸ் அண்டு ப்ரையோஃபைட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம். லைக்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ப்ரையோஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பெரிடோஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஆல் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைனியர் காலனைசராக வந்து இருக்குது.
இந்த பைனியர் காலனைசர்ங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன். ஒரு முந்தைய காலத்தில் வந்து கல்லு, மண், பாறைங்க அந்த மாதிரி இருக்க ஒரு பிளேஸில் வந்து ஒரு ட்ரீ வந்து நல்லா ஒரு க்ரோத் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அது மாறுச்சு அப்படின்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ராக் மேலே, பாறைங்க மேலெலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லைக்கன்ஸ்ங்கிற ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தோன்றும். அந்த லைக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, இந்த ஆல்கே வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ராக்ஸ் ரீஜியன் எல்லாமே வந்து ரப்ச்சர் பண்ணி, அதுலேருந்து ஒரு பிளான்ட் வந்து ஃபார்மேஷன் பண்ணி லைக்கனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி லைக்கன் ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ப்ரையோஃபைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெரிடோஃபைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸாக இருக்க இந்த மோனோகாட் அண்டு டைகாட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரீஜியனாக வந்து அந்த பிளேஸே வந்து மாற்றிடும். ஸோ அந்த இதை தான் நம்ம பைனியர் காலனைசர் ஆர் பிளான்ட் சக்செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு வந்து இந்த சைலோட்டம் வந்து சாயில் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈக்கோலஜிக்கல் ரோலாக. நெக்ஸ்ட்டு ornamental value due to the unique appearance green dichotomously branched and leafless stem. இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் வந்து இந்த பெரிடோஃபைட்ஸ் சைலோட்டம் பிளான்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்குது பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப க்ரீனிஷாகவும் ஒரு டைகாட்டமஸ்லி பிரான்ச்சாக இருக்கனால கொஞ்சம் பார்க்குறக்கு ஆர்னமெண்டலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. தி சைலோட்டம் இஸ் கல்டிவேட்டட் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட் இன் பொட்டானிக்கல் கார்டன் இன் டெரிட்ரமசஸ். இது பொட்டானிக்கல் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வந்து நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க சைலோட்டம் பிளான்ட்டை. இட்ஸ் அன்யூஷுவல் மார்ஃபாலஜிக்கல் மேக்ஸ் இட் அட்ராக்ட் இன் இன்டோர் டெக்கரேஷன் அண்ட் பிளான்ட் எக்ஸிபிஷன். இது இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் அட்ராக்டிவாக இருக்கனால, ரொம்ப யூனிக்காக அப்பியரன்ஸ் இருக்கனால, அட்ராக்டிவாக இருக்கனால இன்டோர் டெக்கரேஷன் பிளான்ட்டாக நிறையா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஒரு சில பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அந்த மாதிரி நிறையா இந்த எக்ஸிபிஷன் வைக்கிற பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆர்னமெண்டல் வேல்யூவாகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த சைலோட்டம் பிளான்ட்டை. நெக்ஸ்ட்டு மெடிசினல் யூசஸ். In Hawaiian flock of medicine, decoting and xylotum were used treating stomach disorder, cough and skin allergies. ஸோ வந்து ஸ்கின் ஆயில்மெண்ட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு த்ரோட் பெயின், அதுக்கப்புறம் காஃபுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டொமக் டிஸார்டருக்கும் இந்த மெடிசினல் யூஸஸாக வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சம் கல்ச்சர்ஸ் பவுடர் ரைசோம்ஸ் வெதர் அப்ளைட் ஆன் wounds அண்ட் குவிக் ஹீலிங். இந்த ரைசோம்ஸை வந்து பவுட்ரி ஃபார்மில் நம்ம வந்து கல்ச்சர் பண்ணி அதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னா வூண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா வந்து காயம் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா அந்த ரைசோம்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பவுடரை வந்து நம்ம வைக்கும்போது சீக்கிரமாகவே அந்த புண்ணு எல்லாமே வந்து ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஹவவர் தீஸ் யூஸ் தி ட்ரெடிஷ்னல் அண்ட் நாட் வியர்லி அடாப்டட் அண்ட் இன் தி மாடர்ன் மெடிசன்ஸ். ஸோ மாடர்ன் மெடிசன்ஸாக வந்து யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த சைலோட்டம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் வேல்யூ ஃபவுண்ட் இன் ஹியூமிட் ஷேடி ட்ராபிக்கல் ஹேபிட்ஸ். இட்ஸ் ப்ரெசன்ஸ் இண்டிகேட்ஸ் ஹை ஹியூமிட் அண்ட் ஸ்டேபிள் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். இது வந்து அந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்கோலாஜிக்கல் இண்டிகேட்டராகவும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ங்கிறது ரொம்ப ஒரு சேஃப் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டிகேட் பண்ணுறாங்காட்டி இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்துட்டு நல்லா ஒரு பொல்யூட்டடாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் லிமிட்டட் நெகட்டிவ் ரோல். இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து மெடிசினல் யூசஸ் இந்த சைலோட்டம் மற்ற அனதர் யூசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாலும் இதில் ஏதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ சிக்னிஃபிகண்ட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸாக வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வீட் பிளான்ட்டாகவும் இல்லை, நாட் பாய்சனியஸ், எந்த ஒரு பாய்சனிஸியாகவும் இல்லை, நோ மேஜர் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபாரஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே சைலோட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் தி ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர் இன் சைலோட்டம் நோன் ஆஸ். ப்ரொடியூசிங் வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினாஞ்சியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சினாஞ்சியம் தான் நம்ம ஸ்போராஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்போராஞ்சியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 லோப்டு ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். இதில் வந்து
அந்த பிளான்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லீவ் ஸ்ட்ரக்சர் ஆக்சிலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்பொராஞ்சியாங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த ஸ்பொராஞ்சியா தான் நமக்கு ஃபியூஸ் ஆகி சினாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுக்குது. இது வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு பண்ணுற ஒரு ஆர்கனாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி லோப்ஸ் does the mature gynoecium in Xylotum typically have? ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லோப்டு. ஏன்னா 3 லோப்டு ஸ்ட்ரக்சராக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 லோப்டு ஸ்ட்ரக்சராக தான் சினாஞ்சியம்ங்கிறது இருக்குது. மெச்சூர்டு சினாஞ்சியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா 3 லோப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3 ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், Xylotum is homosporous plant which means it produce. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்போர்ஸ் ஆஃப் ஒன்லி அண்ட் ஒன் டைப் ஆஃப் சைஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஹோமோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹோமோஸ்போர்ஸ் அப்படின்னாலே வந்து சேம் டைப் ஆஃப் ஷேப்பும் சேம் டைப் ஆஃப் சைஸ் வந்து தான் இருக்கும். ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் Xylotum involves an alternative of generation. Which generation is the dominant main plant body? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைலோட்டத்தில் வந்து எது டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்போரோஃபைட் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், தி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் Xylotum occurs through which specialized structure developed on the rhizome? இந்த ரைசோம்ஸ் இதில் வந்து எது ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெம்மே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சைலோட்டத்தோட ரீப்ரொடக்ஷன், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் எக்னாமிக் இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம சைலோட்டத்தை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிடோஃபைட்ஸ்லேயே வந்து லைக்கோபோடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் பற்றி இந்த லைக்கோபோடியத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ.